கோவையில் குடியிருப்பு அருகே புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மதுபான கடையை அகற்றக் கோரி தவேகாவினர் கருப்பு சட்டை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை காக்காச்சாவடி வேலந்தாவளம் சாலை பகுதியில் உள்ள குடியிருப்பு அருகே புதிதாக தனியார் டாஸ்மாக் மதுபான கடை ஒன்று அமைக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. இதனால் அருகில் வசிக்கும் குழந்தைகள், பெண்கள், பொதுமக்கள் என பலரும் பாதிக்கப்படுவதாகவும், இந்த மதுபான கடையை உடனே அகற்ற வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் தெற்கு மாவட்ட தலைவர் விக்னேஷ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காக்காச்சாவடி சந்திப்பு அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கருப்பு சட்டை அணிந்து கலந்து கொண்டு டாஸ்மாக் மற்றும் திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த டாஸ்மாக் கடையை அகற்றவில்லை என்றால் அடுத்த கட்டமாக ஜனநாயக முறைப்படி ஆயிரக்கணக்கானோர் திரண்டு டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு தொடர் போராட்டங்களை நடத்த உள்ளதாக தவேகா மாவட்ட தலைவர் விக்னேஷ் தெரிவித்தார். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் தெற்கு மாவட்டம் சார்பாக கிணத்துக்கடவு தொகுதிக்குட்பட்ட சாவடி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா FL2ன்னு சொல்லி புதுசாக ஒரு பார் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு புது விதமான ஒரு அணுகுமுறையை சாராய கடையை திறக்கிறதுக்கு இந்த அரசு முயற்சி பண்ணிட்டு வருது. அதாவது டாஸ்மாக் திறந்தா தான் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கங்கிற ஒரு இதில் இங்கே இருக்க சில ஆளுங்கட்சி சார்பாக இருக்க நிர்வாகிகள் வந்து FL2ங்கிற ஒரு பேரில் அந்தந்த பகுதிகளில் சாராய கடைகளை புதுசாக திறந்துட்டு வராங்க. இது வந்து குடியிருப்பு பகுதிக்கு அருகாமையில் இருக்குது. கேட்டால் இது தனியாருக்கு சொந்தம், அதனால் நாங்கள் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பகுதி பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இருக்க பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே கூலி வேலைக்கு போகிறவங்க, தினக்கூலியாக இருக்கிறவங்க, அவங்களோட குடும்பத்தில் இருக்க பெண்கள் வந்து எங்ககிட்ட தமிழக வெற்றி கழகத்தை வந்து கோரிக்கை வச்சாங்க. நாங்கள் எவ்வளவோ ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணிட்டோம், நாங்கள் மனு கொடுத்துட்டோம், ஆனால் இதுக்கு எங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கலை. காலம் ஆரம்பித்து 1 மாதமாக நடத்திட்டு இருக்கிறாங்க, நீங்கள் தான் வந்து எங்களுக்காக நிற்கணும்னு சொன்னாங்க. ஸோ இதை வந்து தலைமைக்கு கவனத்துக்கு எடுத்துகிட்டு போனோம், தளபதியோட கவனத்துக்கு எடுத்துகிட்டு போனோம். உடனடியாக அந்த மக்களுக்காக நீங்கள் போய் களத்தில் நிற்கணும்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டாங்க. அதன்படி இன்றைக்கி கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட தவேகாவினர் வந்து இங்கே வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டோம். இதில் எங்களோட கோரிக்கை என்னென்னா, அரசுக்கு தயவு செஞ்சு ஏற்கனவே கெட்டு போய் கொண்டு இருக்கிற தமிழ்நாட்டை கொஞ்சமாவது கருணையுள்ளத்தை கொண்டு அதை காப்பாற்றுங்க. இந்த சாராய கடைகளை குறைங்க. நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது சொன்னது என்னென்னா, சாராய கடைகளை குறைப்போன்னு சொன்னது தான். ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி FL2ங்கிற வேறு வழியில் தான் புதுசாக உள்ளே வந்துட்டு இருக்கிறீங்க. இது எல்லாத்தையுமே நிறுத்துங்க.
மக்களை, குழந்தைகளோட கல்வியை இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த கடைகளை உடனே மூடணுங்கிறது தமிழக வெற்றி கழகம் சார்பாக, தெற்கு மாவட்ட சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இதையும் தாண்டி நீங்கள் மூட மறுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் தலைமையோட அனுமதியோட இந்த கடைகளை தாவேக்க இழுத்து மூடக்கூடிய போராட்டங்களை முன்னெடுக்கும். அதுவும் நடக்கலைன்னு சொன்னால் 2026 தளபதியின் ஆட்சி அமைந்தவுடன் இந்த மாதிரி கடைகள், முறைகேடாக தூங்கப்பட்ட கடைகள் அனைத்துமே, கோவையில் தூங்கப்பட்ட அனைத்து கடைகளும் நிரந்தரமாக இழுத்து மூடப்படுங்கிறதையும் தமிழக வெற்றி கழகம் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன்.